வெண்டுவதே இவான் கண்டாய் மெய்நறி கண்டாய் விரதமெல்லவான் கமலத்தார் மனத்தான் கண்டாய் மறை காத்துரை மனவந்தானே மாலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி தீரள் மழலை முழுகும் மதிரும் அண்ணாமலை தொழுவார்பினை வலுவா வண்ணம் மருமே அண்ணாமலை பிரமாண செந்தொழில்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து கரும்பினில் மறந்தறிய நலந்திங்கில உன்னை மறந்தறிய நாமம் என்னாவில் மறந்தறிய என்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் கற்பனை கடந்த ஜோதி கருணையே ரூபமாகி அற்புத கொலநீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்றம்பலத்தின்று நடனம் செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பெரியாயகமாய்
ஆணுமாய் பெண்ணுமாய் ஆணுமாகி போகியாருக்கும் தில்லை புரடம் கரியாய் போற்றி ஓம் கற்றாய் இடும்பி கரைவாய் போற்றி ஓம் அஸ்வதி பொற்றாமரை பொற்கரணி தண்ணீர் கோவியொடுகும் அறிவரு சுத்தம் திண்ட உடந்தகேல் கொட்டத்தையும் குத்தனரே கிடைத்தாலுக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகளோன் அருள் பெற்றவர் ஆன கூலி தோல்வியர்ந்தார்களிலிருந்தருகவான் வாம் வித்யாகளிலிருந்தருகவான் வாம் நிவர்த்திகளிலிருந்தருகவான் மூர்த்தி சுகையிலிருந்தருகவான் வாம் வாமதேனமூர்த்தி ஹிருதயம் இழந்தருகவான் ஓ அகோரமூர்த்தி நேத்திரமிழந்தருகவா சிவா திருச்சிற்றம்பலம் சச்சிதானந்த குரு சச்சிதானந்த சச்சிதானந்த குரு சச்சிதானந்த சச்சிதானந்த குரு சச்சிதானந்த ஸ்ரீ குரு ஜய குரு சச்சிதானந்த ஸ்ரீ குரு ஜய குரு சச்சிதானந்த ஜய குரு ஜகத்குரு சச்சிதானந்த ஜய குரு ஜகத்குரு சச்சிதானந்த ஜகத்குரு பரம்குரு சச்சிதானந்த ஜகத்குரு பரம்குரு சச்சிதானந்த பரம்குரு ஓம் குரு சச்சிதானந்த பரம்குரு ஓம் குரு சச்சிதானந்த சச்சிதானந்த குரு சச்சிதானந்த சச்சிதானந்த குரு சச்சிதானந்த சச்சிதானந்த குரு சச்சிதானந்த சச்சிதானந்த குரு சச்சிதானந்த உலக வாழ்த்து வாழ்ந்துகிறே வளாதுவே மணிவளம் சுரக்க மண்டா போற்றி காவாய் நகத்திலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலைவன் போற்றி திருச்சிற்றம்பலம் ஓதுவார்தமை நன்னரை குறிப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் அம்பிகையை திருக்குண்டத்தில் சோதி வடிவமாக கொண்டு நினைந்து வழிபாடு முத்தவரே என்றும் மூவா முகுதக்கிளையவரே மாத்தவரே நின்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திருப்பதே வேங்கடப் பெருமாளை திருக்குண்டத்திலே நினைந்து வழிபாடு ஓம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னார்தேசிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி விநாயகப் பெருமானுடைய வேள்வியின் பொழுது திருக்குண்டத்திலே சோதி சுரூபமாக எழுந்தருளிய இறைவனுக்கு திருமுழகனம் பொன்னரிசி குங்குமம் பால் தயிர் தேன் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களை திருக்குண்டத்திலே வழிபாடு செய்கின்றார். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்செங்காட்டம் குடிமேறிய கணபதீஸ்வரத்தானே போற்றி போற்றி சீரக்கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலை செய்வாட பொன்னரை ஞானம் போந்துகில்லாடையும் வண்ண சிம்முடனே போற்றி இளவுடையாய் போற்றி அடியும் முடிவுகளை போற்றி அங்குன்றையாம் என்றாய் போற்றி கொடியவன் போற்றமுதைத்தாய் போற்றி கோகிலாயின் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய பிரபலமின்னே போற்றி கைலவளையானே போற்றி போற்றி
தென்னாடுவனே போற்றி என்னாட்டவர்க்கு போற்றி பற்றாஞ்சலியோம்பிகளையை வாரானே செற்றார் வாழ்களை சிற்றம்பலமேய முற்றார் பற்றார் என்றாரே பற்றா பாவமே நாமே மறந்தறியே இல்லவே விளக்கது திகழ்விடுப்பது சொல்லகே விளக்கது போதி உள்ளது பல்லகே விளக்கது பலரும் காண்பது போற்றி கைகளையாமே போற்றி விளம்பற்கரும் சோதியென்கோ விடையோனென்கோ எங்குடம்புக்க சிவப்பிரகாசனென்கோ எங்கெத்தளம் பற்றிய சாந்தனென்கோ நின்றனதுலாமும் வளம்பெற்ற திருக்கையிலாய சொல்வாயமக்கே எம்மதத்தோர் எவ்வகை நிட்டை செய்யணும் சம்மதமே நமக்கென்றுந்தீவர அவன் தாழ் தொழுவாம் என்றுந்தீவர தற்போதும் ஐக்கு மேலுந்தீவர உருவாகி அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் தாமரை கோயிலை எழுப்பியிருக்கின்றார்கள். அதே போல அவர் அவதரித்ததாக இருக்கக்கூடிய இந்த மண்ணிலேயும் தாமரை கோயில் தொடங்குவது குறித்ததாக இருக்கக்கூடிய கால்கோள் விழா இப்பொழுது நடைபெறுகின்றது. இந்த நல்ல வேளையில நாம் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நம்முடைய வேண்டுதல்களை வைத்துக் கொள்கின்றோம். நண்பர்கள் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு கரங்களை கூப்பிக்கொண்டு மலர்களை ஏந்திக் கொண்டு நான் சொல்லக்கூடியதை அப்படியே மனதிற்குள்ளே சொல்லி வாருங்கள். நுண்ணவனே யானை முகத்தவனே முத்தியநலம் சொன்னவனே தூய்மை சிகத்தவன் தவறா சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல குருவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சச்சிதானந்த சுவாமியுடைய வாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளும். போற்றியோம் திருச்சிற்றம்பலம் மணிபலம் சுரக்க மன்னன் கோல்வரை அரசு செய்க குறைவிலாதிகள் வாழ்க நான் மறையங்கள் பொங்க நற்றமம் பெற்ற மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்களுக்கும் இறைவா போற்றி காவாய் கணத்திலே சத்தின் மேலா சரேகோமாகுந்திர சிற்றம்பலத்திரன்று முப்படும் நடனம் செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி முப்படும் நடனம் செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி Sri Amar Alda, Sri Harjit Singh Vahan, Sri Laljan,
Sri Kate Halenya, Swami Anubhavananda. Thank you, sir. Integral Yoga Institute, Managing Trustee of Swami Sachidananda Foundation, Sri K. Ramaswamy, to welcome the gathering. Integral Yoga Institute in தலைவர் திரு ராமஸ்வாமி ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு வேண்டுகின்றேன். The Light of Truth Universal Shrine. One of the main teachings of His Holiness Sri Swami Sachidananda Ji is truth is one, paths are many. Swamiji has been promoting peace and harmony among all the religions ever since he took up sannyas. Swamiji has studied all the religious scriptures in depth. After studying them all, he has come to the conclusion that all the religions pursue the same goal, that of cultivating human goodness and bringing happiness to all the human beings. This can be achieved in many ways. For example, if one has to go to Chennai, he can go by car, he can go by train or a plane, or he can go via Salem, we can go via Krishnagiri. There are many number of ways. Ultimately, we reach the destination. Here we cannot claim that my way is the only way. Each one will take the route which suits the individual. So also the religion. It is up to the individual to take the path he or she likes. Therefore, we cannot say that only my religion is good and others are not. Swamiji has said, this is the root cause for many wars and killings. More people have died in the name of God and religion than in all the wars and natural calamities. But the real purpose of any religion is to educate us about our spiritual unity. It is time for us to recognize that there is one truth and many approaches. Swamiji's aim of building the Lotus in Virginia in 1986 is to cultivate this understanding and spread this message. Lotus is having altars for all the major religions of the world under one roof, so that people of all faith can come together and experience the togetherness. Lotus is doing this in a remarkable way. As a testimony, I would like to read the comments of few religious leaders of the world. Comments of Father Basil Pennington, OCSO, abbot of Sisterin Monastery. The Lotus was built to address the challenges of the hour, for us to work together in the formation of a global spirituality that will make us realize that we are all one, and the welfare of any one lies in the well-being of us all. The comments by Reverend James B. Martin of New York. Every human being under the sun is graciously welcomed at the Lotus. The comments of Rabbi Joseph Goldberman, a new synagogue. Words cannot express the uplifting feelings I have experienced in visiting this shrine. The Lotus celebrates the unity of all faiths, the many paths, but one God. Comments by Dr. Karan Singh, Member of Parliament of India and the Chairman of the Temple of Understanding. The Lotus stands as a living monument to the interfaith ideals. Comments of Sun Bear, Chief of Bear Tribe Society. I appreciate the Lotus, which promotes understanding among all the people and among all religions. May we all come to the path of unity that will allow us to overcome the enemy of separation that is now trying to destroy all of the earth. Comments of the Venerable Prabhasa Dharma, founder of the International Zen Center, 45th generational heir of the Zen lineage. The Lotus is a visual testimony to interfaith understanding and stands as a beacon of truth and peace. There were only few examples. Every religious head or leader who visited Lotus has given similar comments. As much as the world needs Lotus, we need here in India. We, the disciples of His Holiness Sri Swami Sachidananda Ji, feel humbled to build Lotus in Coimbatore, and that too in Chettipalayam, the birthplace of Swamiji.
It will be dedicated for Swamiji's 100th Jayanti, which falls on 22nd December 2014. Lotus built here will be similar to Lotus in Virginia, but a little smaller scale. We have no doubt that it will stand as a monument, always reinforcing Swamiji's teachings. Truth is one, paths are many. With these few words, I would like once again to welcome every one of you, and also I would like to especially thank and welcome all the religious heads who have really consented to be here, sparing their valuable time, and to bless this temple of universality so that it can serve as a peace or beacon. Thank you all. Thank you. Guruvagi இங்கே எமது அல்லருத்தான் என்றும் தீபர அவன் தாழ் தொழுவாம் என்றும் தீபர. ஒற்றே கடவுள் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய உன்னதமான தத்துவத்தை தந்தது நம்முடைய சைவ சமயம். வாழையடி வாழையாக அவரவர்கள் யார் யாருக்கு என்னென்ன வகையான தெய்வங்கள் விருப்பமோ அந்த தெய்வங்களை வழிபட்டால் அந்த தெய்வங்களுடைய வழிபாடு நம்மை உண்மைகளுக்கு கொண்டு செல்லும் என்பது நம்முடைய சைவ பெருமக்களும் சமய பெருமக்களும் காட்டியதாக இருக்கக்கூடிய ஒரு வழி. இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டுக்கு ஒரு பாடல்கள் வீதம் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து திருமந்திரத்தை அருளியவர் திருமூலர். அவர் சொல்லுவார், வரவேற்புரையிலே நம்முடைய ராமசாமி அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல, ஒன்று அது பேரூர், வழி அதற்கு ஆறுளை என்று சொல்வார்கள். ஒரு ஊருக்கு பல வகையிலே இருந்து நாம் அணுக முடியும். கிழக்கு நோக்கி சென்றாலும் சரி, மேற்கு நோக்கி சென்றாலும் சரி, வடக்கு நோக்கி சென்றாலும் சரி, அந்த இடத்திற்கு செல்வதைப் போல எல்லா சமயங்களும் அந்த மெய்ப்பொருளுக்கு அழைத்து செல்கின்றன என்கின்ற செய்தியை சொல்லுவார். மேடையில் இருக்கும் பெரியவர்களே, இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த செட்டிபாளையத்திலே இவ்வாறு ஒரு சர்வ சமய மதத்தை சார்ந்த ஒரு லோட்டஸ் கோயிலை ஏற்படுத்துவதாக அன்பர்கள் வந்து சொன்னார்கள். சொன்னபோது உங்களுடைய மதத்திலே இருந்து, கிறிஸ்துவ மதத்திலே இருந்து நீர் அங்கு வர வேண்டும், அந்த கல்லை ஆசீர்வதித்து இங்கு வந்து எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று 2 வாரங்களுக்கு முன்பாக சொன்னார்கள். நானும் வருகிறேன் என்று தாராள மனத்தோடு வந்தேன். தொடர்ந்து அடிக்கடி என்னை தொடர்பு கொண்டு, காலையில் கூட 2 முறை என்னை தொடர்பு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் அதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். ஒரு நல்ல காரியத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த லோட்டஸ் டெம்பிளை தொடங்கியவர் செட்டிபாளையத்திலே இருந்து தொடங்கி இருக்கின்றார். இந்த பெரியவர் என்று சொல்லும் போது செட்டிபாளையத்திற்கு பெருமையாகத்தான் இருக்கின்றது. அருமையான ஒரு விழாவிலே பங்கெடுத்த மகிழ்ச்சி. நான் சமயங்களை சமய நோக்கோடு பார்ப்பதில்லாமல் மனித நேயத்தோடு பார்க்கிறவன். பேரூர் அடிகளாரோடு பல கூட்டங்களிலே நான் பேசியிருக்கிறேன். நான் துரதிர்ஷ்டவசமாக மேயர் தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருந்த பொழுது முதலில் நான் அவரிடத்திலே தான் ஆசி வாங்க சென்றேன். அதனால் தானோ என்னவோ எல்லா அரசியல் கட்சிகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் 3ஆவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று என்னுடைய நண்பரிடத்திலே சொல்லிக் கொள்வதுண்டு. 12 உலகத்தின் மாபெரும் சக்திகள் என்று நெஞ்சு நோக்கின்ற மதங்களை எல்லாம் ஒரு சின்ன ஒளி வட்டத்திற்குள் கொண்டு வந்து வெளிச்சத்திற்கு விலாசம் தருகிற ஒரு சிறப்பான விழா என்றுதான் இதை நான் கருதுகிறேன். இந்த நகரில் எல்லாம் இருக்கிறது. இது வந்த பிறகு இந்த நகரம் முழுமையாக போகிறது என்று நான் கருதுகிறேன். இந்த மண்டபம், இந்த மணிமண்டபம், இந்த ஒளி மண்டபம் விரைவிலேயே நிறைவேற வேண்டும். எல்லா எண்ணங்களும், எல்லா சக்திகளும், எல்லா சிந்தனைகளும் இங்கே சங்கமித்து கொங்கு நகருக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியவனாய் வார்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. Ladies and gentlemen, sorry, I have to speak in English. Should be all right. We, the small Sikh community in Coimbatore, are very humbled by the fact that we are invited to this multi-function, multi-religion, multi-faith function that is going to be held here. Today, in fact, is the day we start the celebration of Guru Nanak's birthday, which is day after tomorrow. So it's very good for us. And Guru Nanak ji, who's the first Guru of our religion,
said Tere Pane Sadbat Kapala. That means he actually meant that all the religions, all the people, if every prayer that you see in Sikhism ends with this particular note, which says that the good of every religion and of every human being, this is what we try to do, and this is what we try to preach also. We have a small prayer which we sing or tell every time when we do a function, irrespective of what function it is, with the addition of that particular thing. I would request Bhai Jai Singh, who has come with me, to come here, and he would be reciting the prayer for us. Can you please come? And those of you who can, we normally say this this prayer, it's about 3-4 minutes. Those of you who can stand can, and those who do not want to, it's perfect. नेवटियां दी ओर परम पिता साहिब श्री गुरु ग्रंथ साहिब जी महाराज जीओ आप जी दे चरना अरदास बेनती जोगड़ी है सतगुरु सच्चे पातशाह जीओ आप जी दे तरजल दे प्रीतवान शेर सेवक श्री लोटस टेंपल लोटस मंदिर की उद्घाटना करते हुए आप जी दे चरना अरदास बेनती जोगड़ी करते हैं। Request Sri Lalchan to offer prayers and thoughts on behalf of Jainism. Sri Lalchan அவர்களை ஜைன மத வழிபாட்டையும் கருத்துக்களையும் வழங்குமாறு வேண்டுகின்றோம். மகாவீரருக்கு நமஸ்காரம். இன்று ஒரு நன்னாள் தாமரை கோவில் என்ற மனிதனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு புனிதமான செயல் இன்று நடைபெறுகின்றது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் எம் லால்சந்த் ஜெயின் வடவள்ளியில் இருக்கிறேன். தமிழ் ஓரளவுக்கு பேச தெரியும். சமண மதத்தை நன்னெறிகள் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் யாவரும் எல்லா தர்மமும் நல்ல கருத்துக்களை கூறுகிறார்கள். அதில் சிறந்த கருத்து ஒன்று உண்டு. அது அஹிம்சா பரமோ தரம். உலகில் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். உலகில் உள்ள ஓர் அறிவு உடைய உயிர் முதல் 5 அறிவு உடைய உயிர்கள் அனைவரும் சந்தோஷமாக நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்ற கருணை இரக்கம் கொண்டு அகிம்சையை, அதன் மார்க்கத்தை, கொல்லாமையை உறுதிப்படுத்தி வாழக்கூடிய நிலைமையை முதல் திருத்தங்கர் ஸ்ரீ ரிஷப தேவர் பகவான் திருவள்ளுவரும் கூறுகின்றார். அவர் பல கருத்துக்களை உள்வாங்கி கூறுகின்றார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. Good morning, ladies and gentlemen. I represent the smallest community ever in South, the Jewish community. We have 8 members. It's indeed a very pitiable to say, but we can boast of one of the oldest synagogues in the Commonwealth. It was built in 1568, and it is one of the places wherein we get visitors from 6 a.m. in the morning right through to midnight. But sadly, we keep it open only from 10 to 1 and from 3 to 5. So probably in a year or two, you might find me missing from Cochin too. I hope not. So my prayer here is in Hebrew for the land and the upcoming shrine that is to be built here. Baruch atah Adonai Eloheinu melech haolam asher kedeshanu b'mitzvotav v'tzivanu l'chboa mezuzah ezrenu b'shem Adonai usei shamayim va'aretz oladenu tiyeh umonadenu ve'el shaddai yabarkenu Torah tzava lanu Moshe morashat keilad Yaakov Baruch atah Adonai lamedeni ukecha ki tibnei வேண்டுகின்றோம். I am supposed to represent unknown religion. Therefore, there is no prayer in the unknown religion. The real religion is when you are nobody. If we analyze our own experiences of life,
we come to a common conclusion that we are all happy when we are in deep sleep. In deep sleep, we are happy and therefore we make noise. That is why it is called as sound sleep. Whenever you are happy, you make noise. Whenever you are miserable, you grouch and go within. So the real religion is to be happy. It doesn't matter what you are. What matters is how you are. Are you happy or miserable? Therefore, friends, there is only one way to be happy. To come to a position of being nobody. When we are in deep sleep, we are neither Hindu nor Muslim nor Christian, neither Islam nor nothing. We are neither man nor woman, neither young nor old, nothing. We are neither human beings, animals, plants, stones, nothing. We have nothing. We are nothing. Therefore, we are nobody. And therefore, we are all happy. First, all the religions' heads light the universal lamp together and fill my temple with thy glory. சாமி அப்படியே கொஞ்சம் பிடிங்களா சாமி 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 நெடுமாடம் சென்று தேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடலில் இந்த விரான் மாளுக்கு சக்கரம் அருள் செய்தவன் இல்லை. We now request Swami Lalitananda Mataji to propose the vote of thanks. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலத்தின் மேலாம் சிற்பரே யோகமாகும் பொற்புடன் நடந்த Jit Singh Wahan, Sri Jai Singh, Sri Lal Chandji, Sri Keith Halinga, and our beloved Swami Anubhavanandaji, who, as I said, brought all of us down to the common denominator of being a nobody and therefore being happy. Nobody was happier than our beloved Sri Swamiji. He emanated joy in his life. His dream was to have a lotus. My dream also was to see a lotus here. In fact, Swamiji said there should be one on each of the 7 continents.